இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி யாரோடது அப்படின்னா விருச்சிக ராசி. இவங்களோட பெஸ்ட் என்ன? ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ராசியை வச்சு மட்டுமே ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்குது. ஸோ அந்த பெஸ்ட் திங்கை தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியோட பெஸ்ட் திங் இருக்கிறதுல என்ன அப்படின்னா, இவங்கள மாதிரி ஒரு விஷயத்த மறைக்கிறதுல இருக்கிற 12 ராசியிலேயே ஒரு பெஸ்ட் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க தான். இவங்க கிட்ட நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும், எவ்வளோ தான் நீங்கள் டீப்பாக இருந்தாலும், ஃப்ரெண்டாக இருந்து, லவ்வாக இருந்து, அம்மாவோ அப்பாவோ பையனை எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக போனாலும் இவங்கக்கிட்ட எல்லா சீக்ரெட்டையும் நீங்கள் வாங்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட இருந்து எல்லா சீக்ரெட்ஸையும் இவங்க வாங்கிடுவாங்க. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய ஒரு ஒரு யூனிக்கான ஸ்கில். இவங்கள்ட்ட கூட பழவங்களை பற்றின டாப் டு பாட்டம் எல்லாமே இவங்க தெரியும். ஆனால் இவங்களை பற்றின விஷயம் உங்கள் கூட 5 வருஷம் பழகிருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை நம்பிட்டு இருப்பீங்க. அது எதுவுமே உண்மையே இருக்காது. உண்மையே இல்லாத விஷயத்த உண்மைங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி உங்களை நம்ப வச்சுருப்போம். உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்க ஒரு 20-30 பேர் இருந்தாங்கன்னா அத்தனை பேருமே நம்ப வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து விருச்சிக ராசிக்கு இருக்குது. இது வந்து அவங்களுக்கு நிறைய விதத்தில் இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அது பெஸ்ட் திங்னு சொல்கிறேன். நெகட்டிவும் நிறையா இருக்குது. பட் நெகட்டிவ் பேசுவாங்க, நம்ம பெஸ்ட் திங் மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இவங்ககிட்ட நிறைய நாள் பேசிட்டோம், பழகிட்டோம், இவங்ககிட்ட எல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே இவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். ஒரு விருச்சிக ராசிக்கிட்ட நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் பழகினாலும் 5 வருஷம் 10 வருஷம் போனாலும் அவங்க உங்ககிட்ட மறைக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அந்த 8ஆம் இடம் மறைபொருள்னு சொல்கிறதுனால அது ஈவன் அந்த சிம்பிள் வந்து ஸ்கார்பியோ. அது ஸ்கார்பியோ உங்களுக்கு தெரியும், பரண்ட பாலை நிலத்தில் கூட அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கும், எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த மூமெண்ட் மாற்றுவாங்க. பட் இதே மாதிரி தான் கும்பராசியும். பட் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தர்கிட்ட ரொம்ப டீப்பாக பழகிட்டாங்கன்னா அவங்ககிட்ட தன்னோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஆனால் விருச்சிகராசி அப்படி கிடையாது. எவ்வளோதான் ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளோதான் லவ் பண்ணாலும், அவங்க ஒரு விஷயம் மறைக்கணும் அவங்கள்ட்ட சொல்லக்கூட முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சீக்ரெட்டிவாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சன் வந்து விருச்சிகராசி. இது அவங்களோட யூனிக் டேலண்ட். இது மற்ற 11 பேர்கிட்ட இருக்கவே இருக்காது.